அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷம். இது உங்கள் சாது மீடியா. நம் நாட்டில் ஏழைகளுக்கு எதிராக மோடி அரசு ஒரு கோல்டு வாரை துவங்கி இருக்கிறது. சாதாரண சாமானியர்கள் தங்கம் வாங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஊழல் உயர்ந்து நிற்கிறது. கள்ளக்கடத்தல் வேகமாக முன்னேறி வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தங்க விலை உயர்வுக்கு மோடி அரசின் காரணத்தை பேசுவது இந்த காணொளி. 6% இருந்த வரியை இறக்குமதி வரியை 15% உயர்த்தியிருக்கிறார் மோடி. நோக்கம் என்ன? இதனால் பயனடைவது யார்? பயனடைவது என்றால் குஜராத்தி, ராஜஸ்தானை சேர்ந்த கள்ளக்கடத்தல், தங்க கடத்தல் பேர்வழிகள் தான் பெருத்த பயனடைகிறார்கள். ஏற்கனவே பெரும் பயனடைந்து ஒவ்வொருவரும் வீடுகளிலும் பாதுகாப்பு பெட்டகங்களில் 5000 கோடி 10,000 கோடி என தங்கத்தை குவித்து வைத்திருக்கிறார்கள் இந்த கள்ளக்கடத்தல் கொள்ளை கும்பல். இந்த மோடி அரசு மீண்டும் மீண்டும் அவர்களுக்கே வாய்ப்பளிக்கும் வகையில் ஏழைகளுக்கு எதிராக போர் தொடுத்திருக்கிறது. சாதாரண சாமானியர்கள் ஒரு 3 பவுன் 5 பவுன் எடுத்து எப்படியாவது பிள்ளைகளை கரை சேர்ப்போம் என்று போனால் எடுக்க முடியாத எட்டாத உயரத்திற்கு கொண்டு சேர்த்திருக்கிறார். மேலும் மேலும் சுமையை அவர்களுக்கு உயர்த்தி இந்த கொள்ளை கூட்டம், தங்க கடத்தல் பேர்வழிகள் பெருமளர்ச்சி அடைவதற்கு துணை நின்று கொண்டிருக்கிறார். வேறு என்னதான் வழி இருக்கிறது? தங்கம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் ஊழல் பேர்வழிகளின் வீடுகளில் அடைந்து கிடக்கிறது. கிலோ கணக்கில், பல கிலோ கணக்கில் அடைந்து கிடக்கிறது. கடைநிலை ஊழியரும் 30,000 ரூபாய் ஊதியம் பெறுகிற ஒரு ஊழியர் 100 கோடிக்கு மேல் ஊழல் செய்ய முடியும், ஊழல் பணத்தை குவிக்க முடியும் என்கிற நிலை இருக்கிறது. ஒரு 50,000 ரூபாய் பெறுகிற ஒரு ஊழியர் 200 கோடி 500 கோடிக்கு சொத்து சேர்க்கிறான் இந்த நாட்டிலே. அதுபோல் அதைவிட உயர் பொறுப்புகளில் இருக்கிற சுங்கத்துறை அதிகாரிகள் தான் இந்த தங்க கடத்தலில் பெரும் லாபம் அடைபவர்களாக இருக்கிறார்கள். சுமார் 20,000 கோடி வரை பெறுகிறார்கள். அரசு ஊழியர்களில் தமிழ்நாட்டில் மட்டும் 10 லட்சம் பேர் இடைவிடாமல் 24 மணி நேரமும் ஊழலில் ஈடுபடுகிறார்கள் என்றால் மிகையல்ல. அவர்கள் முழு சிந்தனையும் ஊழலில் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நாட்டில் அந்த ஊழல் பெருவழிகள் கடந்த 20 ஆண்டுகளாக கிலோ கணக்கிலே தங்கத்தை வாங்கி குவித்து விட்டார்கள். அதை கட்டுப்படுத்த திராணி இல்லாத மோடி ஏழைகள் மீது போர் தொடுத்திருக்கிறார். தங்கம் 450 கிராமுக்கு மேல் வைத்து கொள்ளக்கூடாது என விதிகள் இருந்தும் சட்டம் இருந்தும் அதை நடைமுறைப்படுத்த வக்கற்ற மோடி அரசு ஏழைகளுக்கு எதிராக போர் தொடுத்திருக்கிறது. ஊழல்வாதிகளிடம் பல கிலோ கணக்கில் அமைந்திருக்கிறது. ஒரு விவோ ரேஞ்சில் இருக்கிற ஒரு அதிகாரி 200 கோடிக்கு மேலே சொத்து சேர்க்க முடியும் என்கிற நிலை இருக்கிறது. அதுவும் நகர்ப்புறங்களில் ஒட்டி இருக்கிற விவோக்கள் 500-1000 கோடி கூட சொத்து சேர்க்க முடியும். பெங்களூரில் ஒரு தாசில்தார் 1000 கோடிக்கு மேல் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருந்தார். ஏராளமான பண மூட்டைகளும் தங்க வைர வைடூரியங்களும் குவித்து வைத்திருந்தார். சிக்கினார். அவருக்கு வயது 42. அவர் மட்டும் இன்னும் ஒரு 18 ஆண்டுகள் பணியில் இருந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? எவ்வளவு சொத்துக்களை குவித்திருப்பார்? இதுவே சிக்கிய சொத்துக்களின் மதிப்பு. சிக்காத சொத்துக்கள் எவ்வளவு என்பதை அந்த ஆண்டவனுக்குத்தான் தெரியும். வேலூர் மாவட்டத்திலே ஒரு கூட்டுறவு வங்கியினுடைய செக்ரட்டரி, விவசாய கூட்டுறவு வங்கியினுடைய செக்ரட்டரி, அதுவும் பெண் செக்ரட்டரி, அவர் வருமானத்திற்கு அதிகமாக 500 கோடி ரூபாய் அளவிற்கு சொத்து குவித்திருந்தார். அது கொஞ்ச காலத்திற்கு முன்பே சிக்கினார். அப்படியானால் விவசாயிகளுக்கு ஒதுக்கிய மானியம் போன இடம் எங்கே? ஒரு கூட்டுறவு வங்கி செக்ரட்டரி சிக்கினால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற, இந்தியா முழுவதும் இருக்கிற மற்ற விவசாய கூட்டுறவு வங்கியினுடைய செக்ரட்டரிகளையும் சோதனையிட வேண்டாமா? எந்த நடவடிக்கையும் இல்லை. ஒரு தாசில்தார் சிக்கினான். தமிழ்நாட்டில் இருக்கிற தாசில்தாரை சோதனை போட்டார்களா?
அதைவிட கூடுதல் வருவாய் தமிழ்நாட்டிலே சென்னை போன்ற நகரங்களிலே உண்டு. எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவர்களெல்லாம் தங்கத்தில் பெருவாரியாக வாங்கி குவித்து கொண்டிருக்கிறார்கள். தங்க கடத்தல் மட்டும் அதற்கு முன்பு பழைய கணக்கு, இந்த போர் வருவதற்கு முன்பு வரை ஆண்டொன்றுக்கு 350 டன் வெளிப்படையாக இறக்குமதி செய்யப்பட்டது. அதற்கு மேலாக கூடுதலாக 350 டன் மறைமுகமாக கள்ளக்கடத்தல் மூலம் வருகிறது என்று சொன்னார்கள். அரசு தகவல்கள் வெளியிட்ட செய்தி இது. ஆனால் உண்மை என்னவென்றால் 3500 டன் அளவிற்கு கள்ளக்கடத்தல் மூலமாகவே கொண்டு வரப்பட்டது. வெளிப்படையான இறக்குமதி என்பது மிக சொற்பமான அளவுதான் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதானி துறைமுகம் எல்லாம் கள்ளக்கடத்தலின் பிறப்பிடமாக இருக்கிறது. சுங்கத்துறை அதிகாரிகள் பெருத்த செல்வந்தர்களாக உயர்ந்து நிற்கிறார்கள். அவர்களை தடுப்பதற்கு வக்கற்ற மோடி அரசு அளவுக்கு அதிகமாக தங்கத்தை குவித்து வைத்திருப்பவர்களிடமிருந்து தங்கத்தை பறிமுதல் செய்ய மறுக்கும் மோடி அரசு சாதாரண சாமானியர்கள் ஒரு 3 பவுன் 5 பவுன் எடுத்து ஒரு பெண் குழந்தையை திருமணம் செய்து கொடுக்க முடியாத அளவிற்கு நெருக்கடியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த போர் என்பது தங்கத்திற்கு விதிக்கப்பட்ட இறக்குமதி வரி என்பது ஏழைகளுக்கு எதிராக மோடி அரசு தொடுத்திருக்கிற போர் என்றே சொல்லலாம். இந்த முதலில் வரியை உயர்த்து பெரிய லாபம் பார்த்த இன்னொரு ஆள் யார் என்றால் நம் ஊரை சேர்ந்த ப. சிதம்பரம். அவர் நிதி மந்திரியாக இருந்தபோதுதான் 15% வரியை உயர்த்தினார். தங்க கடத்தலை தடுப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. தங்க கடத்தல் பேர்வழிகளிடமிருந்து பெரும் தொகையை பெற்றுக்கொண்டு அவர் மாற்றினார் என்றே நான் குற்றம் சாட்டுவேன். அதே வேளையைத்தான் இன்றைக்கு இடையில் வரியை குறைப்பது போல் குறைத்து திரும்ப அந்த கள்ளக்கடத்தல் பேர்வழிகளிடம் பெரும் தொகையை பெற்றுக்கொண்டு பெரும் கையூட்டை பெற்றுக்கொண்டு தான் மோடி அரசும் இதை செய்கிறது. திருமணமாகவில்லை, மனைவி மக்கள் இல்லை. ஆனால் ஏன் உங்களுக்கு இவ்வளவு கொள்ளை எண்ணம் தலை தூக்கி இருக்கிறது என்று தெரியவில்லை. உங்களுடைய இலக்கு முழுக்க அம்பானி அதானியினுடைய வளர்ச்சி தான். குஜராத்தி ராஜஸ்தானி கள்ளக்கடத்தல் பேர்வழிகளின் வளர்ச்சியைத்தான் கருத்தில் கொண்டு திட்டம் தீட்டுகிறீர்களே தவிர சாதாரண சாமானியர்கள், இந்தியா முழுவதும் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை இருக்கிற சாதாரண சாமானிய ஏழை எளியவர்களை பற்றி சிந்திப்பதாகவே தெரியவில்லை. இனிமேலாவது மாற்றிக்கொள்ள வேண்டும், திருந்திக் கொள்ள வேண்டும். உடம்பு இருக்கிற அளவிற்கு மூளை இல்லை என்று சிலர் நினைப்பார்கள். 56 இன்ச்சுக்கு உடம்பு இருக்கிறது, ஆனால் ஏழைகளுக்கு எதிராக போர் தொடுக்கிறோமே என்கிற ஒரு துளி வருத்தம் கூட இந்த மோடிக்கு இருப்பதாக தெரியவில்லை. கோடீஸ்வரர்களுக்கு 15 லட்சம் கோடிக்கு தள்ளுபடி செய்தான் இந்த மோடி தொழிலதிபர்களுக்கு. ஆனால் சாதாரண சாமானியர்கள், சொத்து பத்து இல்லாதவர்கள், வெறும் தன்னை மட்டுமே அடமானமாக வைத்து கல்வி கடன் பெற்று படிக்க வைத்தவர்களுக்கு அவர்களுடைய கல்வி கடனை ரத்து செய்ய இவனுக்கு துளி கூட மனமோ இரக்கமோ இல்லை. வெறும் 5000 கோடி கல்வி கடனை ரத்து செய்ய இவருக்கு மனமில்லை. ஆனால் தொழிலதிபர்களின் 15 லட்சம் கோடி சொத்து கடனை ரத்து செய்து அதன் மூலம் பெரும் கோடிகளை லாபமாக ஈட்டியவர் இந்த மோடி. இப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த நாட்டில் இருந்து இந்த நாட்டை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டை ஆண்டவன் தான் காக்க வேண்டும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.